இப்போ நம்ம ரெசிடென்ஷியலை பொறுத்தவரை நம்மளுக்கு இப்போ சிஎம் விஜய் சார் சொல்லியிருக்கபடி 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது வந்து உங்களோட கன்சம்ஷன் வந்து 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான். 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுனாலே உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த 100 யூனிட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே என்ன அஸ்யூஷுவல் பில்லிங் இருக்கோ அந்த டாரிஃப் படி உங்களுக்கு பில்லிங் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்போ இந்த ஹை டாரிஃப் ஒரு 1000 யூனிட்டுக்கு மேலே போகும்போது இவ்வளோ அதிகமான டாரிஃப் கட்ட வேண்டியிருக்கு. 11 ரூபா 55 பைசான்றது வந்து ரொம்ப அதிகமான ஒரு டாரிஃப். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? இந்த ரெசிடென்ஷியல் பீப்புளெலாம் இந்த பில்லை குறைக்கிறதுக்காக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்சிடி ஸ்கீம் லான்ச் பண்ணிக்கிறாங்க, பிஎம் சூரியகார்னு சொல்லிட்டு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஸ்கீம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. 2024 இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கோட நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து 2027 மார்ச் 31 நிறைவடைய போகுது. ஸோ 1 கோடி பேருக்கு இந்த ஸ்கீம் கொண்டு போகணுங்கிறத அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தேதியில் ஒரு 40 லட்சம் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து நடந்திருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்கீமோட முடிவு தேதின்னு சொல்லிட்டு போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா வந்து மார்ச் 31, 2027 இந்த திட்டம் வந்து செயல்பாடு முடிவுக்கு வருது. ஸோ ஆனால் இந்த ஸ்கீமில் போகிறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு 1 கிலோவாட் நம்ம சோலார் போட்டோம்னா 30,000 சப்சிடி கொடுக்குறாங்க. 2 கிலோவாட் போடுறோம்னா 60,000 சப்சிடி கொடுக்குறாங்க. 3 கிலோவாட் போடுறப்ப வந்து 78,000 சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன கெப்பாசிட்டி ஒரு 5, 10 எது போட்டாலுமே நம்மளுக்கு 78,000 ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டாக சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இதை அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளோட யூசேஜ் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்து நம்ம எவ்வளோ பில்லு கட்டுறங்கிறத பொறுத்து நம்ம ஒரு 3 கிலோட்டோ 2 கிலோட்டோ ஒரு 5 கிலோட்டோ நம்ம இந்த மாதிரி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம பில்லை நம்ம இந்த 1000 யூனிட் ஸ்லாபுக்குள்ளேயோ இல்லை 500 யூனிட் ஸ்லாபுக்குள்ளேயோ கொண்டு வர பட்சத்தில் நம்மளுக்கு பில்லை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளால் குறைக்க முடியும். நல்ல ஒரு சேவிங்ஸை நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ரெசிடென்ஷியலுக்கு வந்து நெட் மீட்டரிங் இருக்கிறதுனால யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோமோ அதை பகல்லே பயன்படுத்திக்கலாம். மிச்சத்தை வந்து ஈபியில் கொடுத்து வச்சுட்டு நம்ம நைட் டைம் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதனால் யூனிட் வைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி கரெக்டான கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம பில்லே ஜீரோ பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு கம்ப்ளீட் ஜீரோ பில்லிங் வேண்டாம், அதனால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, எவ்வளோ ஸ்பேஸ் இல்லைங்கிறவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா இந்த 500 யூனிட் ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 1570 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் அதாவது வந்து நம்ம சோலார் போகிறது மூலமாக கண்டிப்பாக கன்சம்ஷன் வந்து ஜீரோ பண்ணுறதை விட அந்த 500 யூனிட்டுகளை கொண்டு வரோம் அப்படின்றதே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கலாம். அப்போ அந்த 500 யூனிட்டுகளை கொண்டு வந்தால் சிஎம் விஜய் சார் கொடுத்துருக்கபடி 200 யூனிட் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். 300 யூனிட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அந்த 300 யூனிட்டுக்கு நீங்கள் பே பண்ணிட்ட தொகை டேக்ஸை நீங்களாக பார்த்தீங்கன்னா 1570 ரூபா வருது. ஸோ அந்த 1570 ரூபாயில் வந்து உங்களோட இபி பில்லை பை மந்த்லி பில்லை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.